ஏ புச்சரே நீ ஆடான்னு கேக்குற மாதிரி வப்பான்னு கமலஹாசன் மாதிரி க்ரூமிங் போன இடத்துல கெட்டப் மாத்திக்கிட்டே உட்காந்துருந்தாப்ல. கடையில இருக்க எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு கடைசியா நாங்க வாங்கினதும் அந்த ஒரு கண்ணாடி மட்டும் தான். ஏன்னா அடேங்கப்பா புச்சருக்கு இந்த ட்ரெஸ்ஸும் கண்ணாடியும் மாசா இருக்குன்னு நினைச்சீங்க. கமெண்ட்ல ரெட் ஹார்ட்டும் ப்ளூ ஹார்ட்டும் தட்டி விடுங்க. 3 பேர் கண்ணுக்கும் படாம திருட்டுத்தனமா அந்த மில்லட் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்து மூலையில உட்காந்து மொச்ச குச்சுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். எப்படியோ மொப்ப முடிச்சு வந்துட்டானுங்க மொட்டை மண்டைங்க. எனக்கும் பங்கு கொடு. இந்த காலத்து கடலை மிட்டாய் இந்த காலத்து கெலாக்ஸும் சேர்ந்த மாதிரி கிரன்ச்சி அப்படி ஒரு டேஸ்ட் இந்த பீனட் பால். சாப்பிடுறத பாவமோல பாத்துக்கிட்டு இருக்கானுங்களேன்னு ஒண்ணே ஒண்ணு கொடுத்தது தப்பா போச்சு. டே புச்சரு நல்லா இருக்குடாவா முழுசா ஆட்டைய போட்டு போயிரும். முழு பாக்கெட்டை புடிக்கிட்டு போயிட்டானுங்க. எல்லாம் என் வீட்ல ஆகராது பிடிச்சதுங்க தான். ரெண்டு இப்படி இருக்குதுன்னா இந்த மதுபாலே நூடுல்ஸ் கேட்டு ஆட முடிச்சுக்கிட்டு இருக்கு. வேக வைக்கிற வாசத்துக்கே ஒருத்தன் கிச்சன்ல டென்ட் போட்டு குடி இருந்து. ஏன்னா அது ஆர்கானிக் கேரட் நூடுல்ஸ்ல தலைவன் சும்மா விடுவானா? இன்னைக்கு கடையில வாங்கி கொடுக்க கூடாதுன்ற முடிவுல பூண்டு வெங்காயம் கேரட் பீன்ஸ் முட்டையெல்லாம் வறுத்தெடுத்து அவங்களே கொடுத்த மசாலாவை தூவி வேக வச்ச நூடுல்ஸை கொட்டி கிண்டி கிளறி எடுத்தா என்ன வாசனை. வீடே புச்சருக்கு பிடிச்ச மாதிரி கேரட் வீடா மாதிரி. நானாவது பாவப்பட்டு 2 வாய் கொடுப்பேன். கஞ்ச பிசினாரி மதுகிட்ட அது கூட நடக்க. அப்புறம் பாவம் போல இருக்கான்னு ஒரு பிறக்க கொடுத்தா அதையும் வாங்கி வைக்க மேல தின்னுக்கிருச்சு.